எங்களோட காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே தென்னை மரக்காணி என்று தெரியும். சுத்தவர இந்த முருக்க மரத்தையும் விட்டு வைக்கல, பெரிய மரங்களும் அப்படியே நிற்குது. சின்ன மரம் தான் வந்து இப்படி செறிஞ்சு போயெல்லாம் விழுந்து போய் கிடந்தது. காலையில் பார்க்க ஒரே கஞ்சல், ஒரே தென்னை மரக்காணி தானே எங்களோட. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பயம், சரியான பயம், காற்று புயல்னு சொன்னால். ஆனால் என்ன இதெல்லாம் வந்து இளங்கன்றுகள், இளம் தென்னை மரங்கள்ன்றதால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்ததால் அந்த ஓலைகள் கோம்பைகளோடையே விடுத்திட்டு முடிச்சிட்டது புயல். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு என்ன சொல்கிறதுங்கள முருங்கை மரம் உண்டு, அதுவும் வந்து ஜல சாஞ்சிட்டு அடியோட இனி தறிக்கோணம். இது இப்போவும் காற்று அப்படித்தான் இருக்குது. 28, 29 வந்து நகரும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு 28ஆம் தேதி, நாளைக்கு 29, என்ன கணக்குன்னு தெரியல. பாருங்கள் அப்படி சோண்டு அடிக்குது. அடுத்தது கடலை தான் காட்ட போகிறோம். கடற்கரைக்கு போகிறதுக்கு சரியான பயமாக இருக்குது. கொஞ்சம் டைம் பார்த்து போவோம். ஏன்னா கடலுக்கு இழுத்துடும். ஏன்னா மழை தண்ணியெலாம் கடலோடு தான் சேருது. அந்த கடல் காணொளி வந்து உங்களுக்கு நான் போடுறேன்.